கிருபை செய்து தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா வளர்ச்சிகளும் இப்படி கிருபை இருக்கட்டும். எங்களை வழிநடத்துகிற ஆயிரம் குடும்பத்துக்காக நன்றியோடு சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நீதாமே அவர்களை கரப்பிடித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே பிதாவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எங்களது சென்னை பேராயம் CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் விருகம்பாக்கத்தின் அறுவடை ஸ்தோத்திர பண்டிகை இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. அருட்பணி ஆயர் ஏர்னஸ் டேவிட்சன் அவர்களின் தலைமையில் இன்று காலை 7:30 மணிக்கு சிறப்பு ஆராதனையுடன் இந்த வழிபாடு ஆரம்பமாகியது. சிறப்பு செய்தியாளராக எங்களது பேராயத்தின் ஆயர் அருட்பணி ஜேக்கப் செல்வன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களது சபையின் எல்லா ஐக்கிய சங்கங்களும் இந்த நிகழ்வில் உற்சாகமாக கலந்து கொண்டனர். குறிப்பாக எங்களது திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், முதியோர் சங்கம், குவாயர், ஞாயிறு பள்ளி, YCF, வாலிபர் ஐக்கிய சங்கம் போன்ற எல்லா குழுவினரும் உற்சாகமாக இந்த நிகழ்வில் பங்கெடுத்தனர். காலை சுமார் 7:30 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு 2 மணி வரை தொடர்பாக நடைபெற்றது. சுமார் 1470 ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் கொண்ட இந்த திருச்சபை ஆயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இதில் இட்லி சிக்கன், இட்லி மீன் குழம்பு, அதிரசம், முறுக்கு, சுண்டல், பாயசம், கொழுக்கட்டை, முடக்குவால் சூப் போன்ற பானங்களோடு கலந்து கொண்டார்கள். ஆண்கள் ஐக்கிய சங்கம் பூரி, சன்னா, தோசை, சிக்கன் குருமா போன்ற உணவுகளை பரிமாறினர். முதியோர் சங்கம் இடியப்பம், சிக்கன் குருமா போன்ற உணவுகளை பகிர்ந்து கொண்டனர். குயர் கிரில் சிக்கன், சிக்கன் ஷார்மா, சிக்கன் டிக்கா, பிரான் டிக்கா, ஷீக் கபாப் போன்ற உணவுகளை ஷேர் பண்ணார்கள். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் மற்றும் கேம்ஸ் அருமையாக நடத்தினார்கள். YCF யங் கப்பிள் ஃபெல்லோஷிப் குழுவினர் அழகான தின்பண்டங்களை பரிமாறி மகிழ்ந்தனர். வாலிபர் ஐக்கிய சங்கங்கள் பலவிதமான விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸ் போன்ற தின்பண்டங்களை வழங்கி மகிழ்ந்தனர். இன்னும் தனிப்பட்ட முறையிலும் ஃபேமிலிஸாக அநேக குடும்பங்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக அழகு வண்ணப் பொருட்கள், மாடி தோட்ட செடிகள் போன்றவைகள் விற்பனைக்காக தயார்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அனைவரும் உற்சாகமாக பங்கு பெற்று இந்த நிகழ்வை ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக நடத்தி முடித்துள்ளோம். 10 மணிக்கு இந்த சிற்றுண்டி முடிந்தவுடன் எங்களது ஆலயத்தின் ஆக்ஷன் சேல்ஸ் ஆரம்பித்தது. 10 மணிக்கு தொடங்கின ஆக்ஷன் 2 மணி வரை நடைபெற்றது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் உற்சாகமாக பங்கு பெற்றனர். ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு பொருட்களை படைக்க வேண்டும், ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீர்மானம். அதுபோலவே எங்கள் மக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். குறிப்பாக ஆசீர்வாத தட்டை சுமார் 3.5 லட்சம் ரூபாய்க்காக ஏலம் எடுத்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது இந்த டீம் மெம்பர்ஸாக நிற்கிற ரெக்ஸ் குழுமத்தின் தலைவர் ரெக்ஸ் அண்ணன் மற்றும் எங்களது உதவி ஆயர் பிரின்ஸ் ஆயர் அவர்கள், சபையின் பொருளர் ரமேஷ் அண்ணன் அவர்கள் மற்றும் செயலராகிய நான் ஜெயசிங், என்னுடைய பேர் ஜெயசிங். நானும் கூட இந்த நிகழ்வில் உங்களுடைய மத்தியில் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு ஆண்டவருக்கு ஒரு சாட்சியான நிகழ்வாக அமைய வேண்டும் என்பதே எங்களுடைய எண்ணத்தின் வாஞ்சை. ஆண்டவர் இந்த நிகழ்வை மிகவும் அருமையாக நேர்த்தியாக நடத்தினார். குறிப்பாக இந்த நாள் வெயில் காலமாக இருந்தபடியால் குளிர்ச்சியான ஒரு பந்தலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாகர்கோவிலிருந்து வரவழைக்கப்பட்ட உலத்தி குலை, சலவாழை போன்ற இலைகளோடு இந்த பந்தல் அமைத்து இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தோம். நுங்கு,
இளநீர் போன்றவைகள் பரிமாறப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஏணிப்படி முட்டாய் இந்த மாதிரிப்பட்ட ஐட்டம்ஸ் பரிமாறப்பட்டன. எங்களது மக்கள் உற்சாகமாக இதில் பங்கு பெற்று உற்சாகமாக திரும்பி சென்றார்கள். நிகழ்ச்சியின் முடிவில் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த பிரியாணி உணவை பெற்று சென்றார்கள். எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி இந்த உரைவை முடிக்கிறேன்.